புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடை வஸலாமை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்று நிலவரமாக. நன்றிக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, அவலம் யரவு இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி வ யக்பில் மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அவலம் யரவு இலத் தைரி, பறவையின் பக்கம் அவர்கள் பார்க்கவில்லையா, பார்க்கவில்லாமா? அல்லாஹ் தஆலா அந்த பறவைகளை எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவைகள் ஃபௌகஹும் ஸாஃபாத்தி, மேலே பறந்து செல்லக்கூடியவைகள், அவைகள் ரெக்கைகளை விரித்தும் வயக்பில்ன மா யும்சிகுஹுன்ன, வயக்பில்ன ரெக்கைகளை சுருக்கி அந்த பறவைகள் பறந்து செல்கின்றதை அதை அவர்கள் பார்க்க வேண்டாம். மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த பறவைகளை நடு மத்தியில் அதை நாம் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறோமே, இது ரஹ்மானை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்து தான் பறவையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுவதன் மூலமாக வானத்தில் மனிதன் தனக்கு விரைவாக செல்வதற்காக வேண்டி விமானத்தை படைத்து அதை உருவாக்கி அந்த விமானத்தில் தன்னுடைய காரியங்களை மிக லேசாகவும் எளிதாகவும் சுகமாகவும் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் படைத்து உருவாக்கிய அந்த விமானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இதில் சொல்லக்கூடிய செய்தி, இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பல ஆயிரம் அடிகளுக்கு மேலே செல்லக்கூடிய அந்த விமானத்தை தரிப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், ஆகாயத்தில் அதை நிலையில் இருக்க செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி தருகிறார். அந்த பறவை என்பதை சொல்லி அல்லாஹ் பறக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும், அனைத்து விமானத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே தான் எப்படி ஒரு பறவை அது பறக்கின்ற பொழுது ரெக்கைகளை விரித்தும் ரெக்கைகளை சுருக்கியும் அது பறக்கின்றதோ, அதே போன்றுதான் விமானத்தையும் இயக்கி அதை இயக்குகின்ற பொழுது சிலவைகள் அதிலிருந்து விமானத்திலிருந்து அதை சுருக்குகின்றார்கள். சுருக்கியதற்கு பின்னால் விமானத்தை புறப்பட செய்கிறார்கள். அந்த விமானம் நேராக நிலையாக ஒரு இடத்தை அடைகின்ற பொழுது அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அல்லாஹ் நிலைக்க வைக்கின்றான். அதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் தான் என்பதாக ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு இடத்திலிருந்து ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால், நேற்று நடந்த ஒரு விபத்து எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றோம். அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் கிட்டத்தட்ட ஒரு 242 விமானிகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த விமானம் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 1:38 மணிக்கு சரியாக அந்த விமானம் புறப்படுகின்ற பொழுது 1:39 ஒரு நிமிடத்தில் தட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வருகின்றது, விமானத்தில் கோளாறு இருக்கிறது என்பதற்காக. அடுத்த ஒரு நிமிடத்தில்
நிலையில் தான் இருக்கும். அதை தர இருப்பதற்காக வேண்டி தயாராகுவதற்கு முன்பாகவே தன்னுடைய செயல்பாட்டை அந்த விமானம் இழந்து அது ஒரு கட்டிடத்தின் மீது மருத்துவ கல்லூரியுடைய விடுதியினுடைய கட்டிடத்தின் மீது மோதி மிகப்பெரிய ஒரு சேதத்தை, உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய மக்களே, இந்த விமான விபத்தெல்லாம் நமக்கு இறைவன் எப்படியெல்லாம் அவன் நினைக்கிறானோ அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவது, நமக்கு மௌத்தையும் அந்த விமான விபத்து நமக்கு என்ன செய்கிறது, நினைவூட்டுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்கள் ஒரு நாள் மௌத்தாகக்கூடியவர்கள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே அத்தனை பேர்களுக்கும் ஒரு நாள் மௌத்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே, நீங்களும் மையித்தாவீர்கள், மௌத்தாவீர்கள், அவர்களும் மௌத்தாவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார். எனவே ஒரு நாள் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கு மௌத் இருக்கிறது. ஆனால் எப்படி மௌத்து வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடீரென்று மினல் மௌத்தில் ஃபஜாஅத்தி, திடீரென்று வரக்கூடிய மௌத்தை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. கண் இமைக்கும் நேரத்தில் மௌத்து வருகிறது. அதே நேரத்தில் நாம் இன்னைக்கு பல பேர்கள் சொல்லுவதுண்டு, இந்த மாதிரி யாருக்காவது விபத்துல மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா, ஏதாவது தண்ணீரை மூழ்கி மௌத்தாகி விட்டாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? 7 பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீரில் மூழ்கி மௌத்தாகக்கூடியவர்கள், கட்டிடம் இடிந்து விழுந்து மௌத்தாகக்கூடியவர்கள், அதே போல வயிற்று வலியினால் மௌத்தாகக்கூடியவர்கள், பிரசவ வலியினால் மௌத்தாகக்கூடியவர்கள், இப்படி பட்டியலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றவர்கள் காலரா நோயிலிருந்து மௌத்தாகக்கூடியவர்கள். எனவே இவர்கள் எல்லாம் ஷஹீத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமாக இருந்திருந்தார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் எப்படி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், திடீர் மௌத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதார்கள். திடீர் மௌத்து என்பது ஒரு மனிதனை இறைவனுக்கு செய்துவிடும். நல்ல மனிதனுக்கு அது பிரச்சனை இல்லை. நல்ல மனிதர், சாலிஹான மனிதனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கெட்ட மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நாசம். தௌபா செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்காது. பாவம் மன்னிப்பு தேடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்காது. ஒரு மனிதன் படுத்த படுக்கையில இருக்கிற, உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொன்னா, ஆனா நம்ம மௌத்தாக போறோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்வான்? தௌபா செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு மௌத்து வருவதை நெருங்கினால், நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், 2 பேருக்கும் அந்த மௌத்தை தாமதப்படுத்தி நமக்கு மௌத்து வரப்போது என்று தெரிந்து மௌத்தாகக்கூடியவர்களுக்கு தௌபா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறைய இருந்து, அதே நேரத்தில் மௌத்தில் ஃபஜாத் என்று சொல்லப்படக்கூடிய திடீரென்று வரக்கூடிய அந்த ஆபத்து, திடீரென்று வரக்கூடிய மௌத்து இருக்கிறது. அந்த மௌத்தினால் நல்லோர்களுக்கு பிரச்சனை இல்லை, தீயவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அதே நேரத்தில் இப்படி ஈடுபாடுகளிலே மௌத்தாகக்கூடியவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க, மேலே விபத்துல மௌத்தா போயிட்டாரு, என்ன ஒரு மௌத்து கொடுத்துட்டான் பாருங்க அல்லாஹ்வுக்கு. எப்படிப்பட்ட மனிதரே, நல்ல மனிதரே, சாலியான மனிதரே, அவருடைய மௌத்தை பார்த்தீங்கன்னா எப்படி விபத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி சொல்லக்கூடாது. எனவே மௌத்து என்பது அல்லாஹ் இது மாதிரி மௌத்து நல்லவர்களுக்கும் கொடுப்பான், தீயவர்களுக்கும் கொடுப்பான். மௌத்துல் ஃபஜாத் என்பது நல்லவர்களுக்கும் ஏற்படும், தீயவர்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த மௌத்தை நல்லவர்களுக்கு அது கெட்டது என்று சொல்லக்கூடிய அந்த இதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு பொழுதும் அதை கையில் எடுக்கூடாது. தவறானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி மௌத்து கொடுத்தாலும் ஆகிரத்திலே நல்லவர்களுக்கு
நல்லோர்களுக்கு அதற்குண்டான சிறப்பை, கண்ணியத்தை, அந்தஸ்தை நல்லோர்களுக்கு தருவான். எனவே மௌத்தை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? இது கெட்ட மௌத்து என்று நான் சொல்லக்கூடாது. ஆளை வைத்து தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர அந்த மௌத்துடைய நிலைப்பாடுகளை வைத்து நாம் என்ன செய்கிறார் சொல்லுவோம். அதே நேரத்தில் சில பேருக்கு சுஜூதுல மௌத்து வருது, சில பேருக்கு எல்லாம் வணங்கிட்டு இருக்கணும் மௌத்து வருது, சில பேருக்கு வந்து கனிமா சொல்லிட்டு இருக்கணும் மௌத்து ஆகுறாங்க. இதெல்லாம் நர்பாக்கியத்தினுடைய அடையாளங்களாக நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். அப்ப பார்க்கணும் நம்ம சொல்றான் பெரிய பாக்கியம், அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சேன், அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல நான் தவறில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு, நல்ல மனிதனுக்கு இது மாதிரியான விபத்தின் மூலமாக ஏற்படுவதை நாம் என்ன செய்யலாம்? தவறாக அந்த முகத்தை நாம் என்ன செய்யலாம் சொல்லிக்காங்க. அப்ப இந்த மாதிரி விபத்துகளில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சில சூறாக்களையும் சில துஆக்களையும் ஓதிக்கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு தீமை செய்வதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் அறிவிக்க உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதை யார் காலையில் 3 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மாலை வரை எந்த விதமான தீங்கும் அவர்களுக்கு ஏற்படாது. அதே போல யார் மாலையில் ஓதுகின்றார்களோ காலை வரை அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒரு தடவை அதை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை அறிவித்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தேன் ஒன்று கொட்டி விடுகின்றது. ஒருவர் வந்து கேட்கின்றார், என்ன நீங்கள் ஒரு ஹதீஸை அறிவித்தீர்கள், எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்று சொன்னீர்கள், உங்களுக்கு தேன் கொட்டி விட்டது என்று கேட்கின்ற பொழுது உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய பகலில் நான் அந்த துஆக்களை ஓத மறந்துவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். அப்ப இன்றைய நாள் அவர்கள் துஆ ஓத மறந்திருக்கின்றார்களோ அன்றைய நாள் தான் அவர்களுக்கு துன்பம் தொட்டிருக்கிறது தவிர அதை தவிர வேறு எந்த நாளில் அந்த துன்பம் என்ன செய்யவில்லை, தொடவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி இந்த துஆக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போல ஒரு பயணத்தை நீங்கள் துவங்குகின்றீர்கள் என்று சொன்னால் பயணம் துவங்குவதற்கு முன்பாக வீட்டை விட்டு செல்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற துஆக்களை ஓதிவிட்டு நீங்கள் வெளியே சென்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதே போல ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு வீட்டை விட்டு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் மீண்டும் திரும்ப வீட்டுக்கு வரும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் வெளியிலே செல்கின்றான், வாகனத்தில் செல்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தான் என்ன செய்கின்றான், உறுதிப்படுத்துகிறான். எனவே நாம் எங்கே சென்றாலும் சரி நம்முடைய பயணம் ஏற்படுவதற்கு முன்பாக இது மாதிரியான துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதே போன்று சொல்வார்கள், யார் ஒரு பயணத்தை துவங்குகின்ற பொழுது வீட்டில் இருந்து துவங்குகின்ற பொழுது 2 ரக்காத் கடைசியாக தொழுது விடுத்து விட்டு அந்த இந்த துஆக்களை சூரத்துல் கஸஸில் வரக்கூடிய கடைசி 3 ஆயத்துகளை ஓதிவிட்டு யார் செல்கிறார்களோ கடைசியில் அவர்கள் மீண்டும் எந்த இடத்திலிருந்து ஓதி சென்றாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்ப வருவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அனுபவித்த பல உலமாக்கள் சொல்லுகின்ற அந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்களை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அவனுடைய முழுமையான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. மீண்டும் இது மாதிரியான துயர சம்பவங்கள் நிகழாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.